அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உணவில் நம்மை விரைவாக வயோதிகமாக காட்டக்கூடிய 6 உணவுகளை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதிகமான கொதிநிலையில் சமைக்கப்படுகின்ற உணவுகளில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது. அவைகள் நம்முடைய செல்களை டேமேஜ் செய்து விடுகிறது. கிராஸ் லிங்கிங் என்ற ஆக்ஷனின் மூலமாக நம்முடைய டிஎன்ஏ மாலிகூல்ஸை அது சேதப்படுத்துகிறது. இதன் மூலமாக நம்முடைய தோலின் விரிந்து கொடுக்கும் தன்மையை அது பாதிக்கிறது. இதற்கு பகரமாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சொல்றாங்க. குறித்தல்ல மாறாக அதனை தாங்கள் பேக் செய்து சாப்பிடலாம். அது ஸ்வீட் பொட்டேட்டோஸ். ஸ்வீட் பொட்டேட்டோஸை சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய தோல் மிகவும் இளமையாக மாறும் என்பதாக கூறுகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் காப்பரின் காரணத்தினால். இரண்டாவதாக ஒயிட் பிரெட். ஒயிட் பிரெட் நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்பதையும் தாண்டி நம்முடைய முகத்தை வயதான தோற்றம் உள்ளதாக ஆக்கக்கூடிய வல்லமையும் அதற்குண்டு. சயின்டிபிக் ரீதியாக ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது சர்க்கரை அதிகம் உள்ள குறியீடு கொண்ட உணவுகள். இந்த உணவுகளில் நமது உடலை இன்ஃப்ளமேஷன் ஆக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கும். உடலை வீக்கமாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்கிறது. ஒயிட் பிரெட்டில் இது அதிகம் இருப்பதின் காரணமாக நமது உடலை அது வயோதிகத்தன்மை கொண்டதாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரை. சர்க்கரை எல்லோருக்கும் பிடித்தமானது. எல்லாவற்றிலும் சர்க்கரை தான். இனிப்பு பலகாரங்களில் சர்க்கரை, மிட்டாய்களில் சர்க்கரை, நாம் தினம் தினம் அருந்தும் டீ, காஃபி போன்றவற்றில் சர்க்கரை, எல்லாவற்றிலும் சர்க்கரை. ஆனால் இந்த சர்க்கரை உங்களுடைய முகத்தில் பருக்கள் போன்ற தேவையற்றவைகளை உருவாக்குவதோடு நின்று விடாமல் நம்முடைய தோலை வயோதிகமிக்க தோற்றம் உள்ளதாக மாற்றுகிறது. இந்த ப்ராசஸருக்கு பெயர் AGE ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய ஒளியும் இதில் ஈடுபட்டு விட்டால் இந்த ப்ராசஸ் மிக விரைவாக தனது வேலையை செய்ய ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐஸ்கிரீம் மற்றும் இனிப்பு வகைகளை நாம் தவிர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலும் ஃப்ரூட்ஸ் ஆகியவைகளை, பல வகைகள் ஆகியவைகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னது, சர்க்கரையை விட வேண்டுமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. ஆம், நம்முடைய வயோதிகத்தை நாம் தாமதமாக்க நினைத்தால், இளமையோடு தோற்றமளிக்க நாம் விரும்பினால் நிச்சயமாக சர்க்கரையை நாம் தவிர்த்தாக வேண்டும். சர்க்கரையினுடைய இடத்தில் நாம் ஹனி, தேனை ரீப்ளேஸ் செய்வதன் மூலமாக நிறைய நன்மைகளையும் நம்முடைய உடல் அடைந்து கொள்ளும். அர்கனஸ் சில்ட்ரன் நியூட்ரிஷன் சென்டர் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் சர்க்கரையை தவிர்த்து பழங்களை உண்டு வந்த மக்களின் தோற்றம் இளமையாகியுள்ளதாக நிரூபித்திருக்கிறார்கள். நான்காவதாக மார்ஜரின், டால்டா. ஹார்வர்ட் வேர்ல்ட் மெடிக்கல் ஸ்கூல் தன்னுடைய ஆய்வில் டால்டாவில் இருக்கக்கூடிய அதிகமான டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்முடைய தோலை அதிகம் பாதிக்கக்கூடியது என்பதாக நிரூபித்திருக்கிறார்கள். ஜர்னல் ஆஃப் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் நியூட்ரிஷன் எண்ணெய் பொருட்களை அதிகம் விரும்பி சாப்பிடாத மக்கள், எண்ணெய் பொருட்களை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய மக்களை விட குறைவான தோல் சுருக்கம் மற்றும் இளமையாகவும் அவர்கள் தோற்றமளிக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறது. எண்ணெயை அதிகம் பயன்படுத்துவதற்கு பதிலாக நாம் ஆலிவ் ஆயிலை சிறிதாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருப்பதின் காரணத்தினால் விரைவாக முதுமையடைவதை ஜெய்தூன் எண்ணெய், ஆலிவ் ஆயில் தவிர்க்கிறது. ஐந்தாவது ப்ராசஸ்டு மீட்ஸ், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி. இன்று வெளிநாட்டு உணவு முறைகளான நகட்ஸ், ஃப்ரைட் சிக்கன், இது போன்ற இறைச்சி சம்பந்தப்பட்ட உணவுகளாக இருக்கட்டும், மோமோஸ் போன்ற உணவுகளாக இருக்கட்டும், இந்த வகை உணவுகளை பேக் செய்து சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களில் வச்சிருக்கிறாங்க. அதனை ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வாங்கி சென்று சில ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் அந்த பேக்கை எடுத்து நமக்கு பொரிச்சு கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. ஹெல்த் லைன் என்ற நிறுவனம் இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சியில் அதிகமான சோடியம், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் மற்றும் சல்ஃபைட் இருப்பதாக கூறியுள்ளார்கள். இவைகள் நமது தோலினை டீஹைட்ரேட் செய்வதோடு இன்ஃப்ளமேஷனின் மூலம் நம்முடைய கொலாஜினையும் இது பாதித்து விடுகிறது. இதனை நாம் கறிக்கடையில் நேரடியாக சிக்கன், மட்டன், பீஃப், மீன் என்று வாங்கி சமைப்பதன் மூலம் நாம் ரீப்ளேஸ் செய்யலாம். இதில் இயற்கையாக புரோட்டீன்ஸ் மற்றும் அமினோ ஆசிட்ஸ் மழையளவு நிறைந்திருக்கிறது. ஆறாவதாக சோடா அண்ட் காஃபி, சோடாவும் காஃபியும். இன்று தண்ணீரை இந்த வேக உலகில் சிலர் போரிங்காக பார்க்கிறார்கள். ஒரு ஜூஸ் செய்தாலும் கூட
அதனை ஒரு கிளாஸில் ஊற்ற வேண்டி இருக்கிறது. ஆனால் சோடா கன்வீனியன்ட்டாக இருக்கிறது, சுவைமிக்கதாக இருக்கிறது, இனிப்பாக இருக்கிறது. அதே போல ஒரு பிராண்ட் நேம் தெரியும்படியான லிட்டர் கணக்கில் பெரிய காஃபியை வாங்கி அதனை கையில் வைத்துக்கொண்டே திரிவது ஒரு எலைட்ரிஸினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சோடா அண்ட் காஃபி இது நம்முடைய தோலினை நேரடியாக பாதிப்பதில்லை, மாறாக அது நம்முடைய தூக்கத்தை பாதிக்கிறது. கஃபைன் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவை தாங்கள் எடுத்தாலும் அது உங்களது தூக்கத்தை நிச்சயமாக பாதிக்கும். யுனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் கேஸ் மெடிக்கல் சென்டர் நடத்திய ஆய்வில் குறைந்த தூக்கம், விரைவாக வயோதிகம் அடைதல், கண் கருவளையம், தோல் சுருக்கம் மற்றும் தோலில் நேர்கோடுகள் ஆகியவைகளை ஏற்படுத்தி விடுகிறது. இவைகளை நாம் கோல்டன் மில்கின் மூலம் ரீப்ளேஸ் செய்யலாம் என்பதாக சொல்றாங்க. கோல்டன் மில்க்னா என்ன? பாலில் மஞ்சளை நம்ம கலந்து குடிக்கக்கூடிய அந்த பழக்கம். இந்த பாலில் மஞ்சளை கலந்து விட்டால் அந்த பாலுக்கு கோல்டன் மில்க், தங்கப்பால் என்பதாக கூறுறாங்க. அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பவர்ஃபுல் ஆன்டி ஏஜிங்கை தனக்குள் வைத்திருக்கிறது. எனவே அது தோலை சுருக்கத்தை விட்டும் தடுத்து இளமையாக இருப்பதற்கு அது உறுதி செய்கிறது. இவைகள் நம்மை விரைவாக வயோதிகமாக்கக்கூடிய 6 உணவுகள். இந்த உணவுகளை நாம் தவிர்ப்பதின் மூலம் நமது ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க முடியும். நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது என்பது நமது குடும்பம், நமது தொழில், நம்மை நம்பியுள்ள குழந்தைகள், பெண்டு பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் மதரசத்து சாதியா ஆண்கள் மதரசா 5 வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷா அல்லாஹ் தங்களிடத்தில் ஒப்படைப்போம். இந்த 5 வருடத்தில் கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம், நஹூ, சர்ஃப், சலாசத்து குத்துபான மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானி, ஷரஹ் மிஅதாமில், தர்ஜுமத்துல் குர்ஆன், மார்க்கச் சட்டம், ஃபிக்ஹ், ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், நூருல் இலாஹ், ஷரஹுல் விகாயா, ஹிதாயா பாகம் 1 பாகம் 2, குர்ஆன் விரிவுரை, தஃப்சீர், தஃப்சீரே ஜலாலைன் 1 முதல் 15 ஜுசுக்களுடைய தஃப்சீர் 4வது ஜும்ராவில், 16 முதல் 30 ஜுசு வரையிலான தஃப்சீர் 5வது ஜும்ராவில், ஹதீஸ், மிஷ்காத், புகாரி, அரபி மொழி, துரூசுல் லுகத்துல் அரபியா பாகம் 1 பாகம் 2 பாகம் 3, கராத்துல் வாதிஹா பாகம் 1 2 3 4 5, வரலாறு, தாரீக், கசசுன் நபியின், சையீதுல் பஷர், தஜ்வீத், இல்முத் தஜ்வீத், ஹிதாயத்துஸ் சுபியான் ஃபி தஜ்வீதில் குர்ஆன், கொள்கை அகீதா, ஃபிக்ஹுல் அக்பர், அகீதத்துஸ் சுன்னா, உருது கா காயிதா, தாலீமுல் இஸ்லாம், குலஃபாய அர்பா, ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் கலைக்கான கல்வி, ஜாதுத் தாலிபீன், முஃபீதுத் தாலிபீன், தர்க்க கல்வி, மந்திக், முக்தசருல் மஆனி, நஃபாயிசுல் இர்ததியா, சொத்துரிமைக்கான சட்டம், சிராஜி, தொழுகை நேரக்கணிப்பு, அஃப்லாக், 13 கல்விகள், 31 கிதாபுகள் இந்த 5 வருட காலத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது. 14, 15 வயதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம். ஹிஃபதுடைய பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது. அதற்கான வயது வரம்பு 11 வயது முதல் தாங்கள் இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளலாம். ஒருவருக்கு குர்ஆனே ஓத தெரியல, அங்கிருந்தே ஆரம்பிக்கணும், தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு. அவர்களுக்கு எஸ்என்எல் குர்ஆனிலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்களை ஹிஃபுதை சேர்த்து ஹிஃபுது முடித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் அவர்களை ஜும்ராவில் இன்ஷா அல்லாஹ் சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் நம்ம மதரசாவில் இருக்கு. மாணவர்களுடைய இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம், தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்களிடத்தில் உண்டு, அந்த ஏற்பாடுகள் எங்களிடத்தில் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டித்தானே தவிர இதுல சுய பெருமைக்காக எதுவும் சொல்லப்படல. நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அல்ஹம்துலில்லாஹ் செய்யப்படுகிறது. மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் 4 நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது. ஆரோ சிஸ்டத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. 24/7 தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில் செய்யப்பட்டிருக்கு. மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால
ஃபால் சீலிங் மதரசாவில் போடப்பட்டிருக்கு. மேலும் மாணவர்களுக்கு எவ்வித தண்ணீருடைய தட்டுப்பாடும் கிடையாது. நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு: பேச்சாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது. தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது. இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது. கட்டுரை எழுதுவது, கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது. இதோடு அழகிய முறையில் எழுதுவதற்காக 5 மொழிகள்ல உருது, ஆங்கிலம், அரபி, தமிழ், இங்கிலீஷ் இந்த 5 மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது. அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி, இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் தராவீஹிற்கான பயிற்சி தரப்படுகிறது. மேலும் 4வதாக அவர்கள் தர்ஸ் பாடம் நடத்துவதற்கான பயிற்சியும் அல்ஹம்துலில்லாஹ் நமது மதரசாவில் தரப்படுகிறது. மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும். மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு இன்ஷா அல்லாஹ் மதரசா வழங்கும். மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும். தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க, அவங்களுக்கு முன்னேற வேண்டும், நல்லபடியாக ஓதணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். இன்ஷா அல்லாஹ் சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம். அல்லாமல் நம்பிக்கை வச்சு சொல்றோம். தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னா கீழ்கண்ட இந்த நம்பருக்கு மாணவர் சேர்க்கைன்னு நீங்க வாட்ஸ்அப் மட்டும் செய்தா போதும். இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம். விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதரசத்து சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும், ஆலிம்களையும், காரிகளையும், முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் புரிவானாக. தாங்களும் துஆ செய்து கொள்ளுங்க. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கியாமத்து வரை அல்லாஹ் இதை நிலைபெற்றிருக்க செய்வானாக. இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக. அமீன். இப்ப நீங்க பார்த்த இந்த செய்தியை தயவு கூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய ஒருத்தனால் அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை. ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க. தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் ஓதும் காலமெல்லாம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கபூல் செய்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.